வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, ராஜஸ்தானில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். அதாவது என்ன நடந்தது அப்படின்னா, ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு ஒரு டீச்சர் சரஸ்வதி ஃபோட்டோ ஸ்டேஜில் வைக்கக்கூடாது, அவங்க கல்விக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அப்போ நடந்த விஷயம் இவ்வளோ நாளாக பிரச்சனையாகி கடைசியில் இப்போ தான் அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் அந்த இதில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டருடைய காதுக்கு இந்த வாரம் தான் எட்டியிருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த டீச்சரை இம்மிடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணிட்டார். இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன ரிட்டனில் கொடுத்துருக்காருன்னா, அவங்க யாராக வேணா இருக்கட்டும், அது ஹீயோ ஷீயோ யாராக வேணா இருக்கட்டும், அந்த டீச்சரை இம்மீடியட்டாக நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, ஒரு மதத்துடைய நம்பிக்கையை நிறைய பேர் நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை ஹர்ட் பண்ணியிருக்காங்க, அதை அவமானப்படுத்தியிருக்காங்க, அதனால் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட் நியூஸாக அது போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு என்ன இதில் அப்படின்னா, ஒரு மதத்தை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் எங்கேருந்து வருது? இதை தான் படிப்பு சொல்லி கொடுக்குதா அவங்களுக்கு? தெரியல இல்லையா? நம்ம சரஸ்வதி அப்படிங்கிறத நம்ம தலைமையில தூக்கி வச்சுக்கணும்னு நாங்கள் சொல்லலை. சரஸ்வதி எதுக்கு நம்ம ஒரு உருவம் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். கல்விங்கிறது முக்கியமான விஷயம், ஆனால் எதை படிக்கிறோம் அப்படிங்கிறதும் அதுக்கு மேலே முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சரஸ்வதி அப்படிங்கிறவங்கள நம்ம கல்வியின் உருவமாகத்தான் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இந்து சமயத்தில் பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கடவுளை கிரியேட் பண்ணி தான் வச்சுருப்போம். சூரியனையும் கும்பிட்றோம், நிலாவையும் கும்பிட்றோம், இயற்கையையும் கும்பிட்றோம், ஒரு விளைச்சல் வந்தால் கும்பிட்றோம், சாமி நம்மளுக்கு என்ன நல்லது செஞ்சாலும் அதுக்கு நன்றி கடனாக ஒரு படையில் போட்டு கும்பிட்றோம். இப்படி இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்தியா ஃபுல்லாகவே இந்து மதம் அப்படிங்கிறது இயற்கையோடு இணைந்தே அவங்களுடைய கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் கல்விக்கு நம்ம ஒரு தலைவியாக, கல்விக்கு உண்டான ஒரு கடவுளாக நம்ம உருவாக்கி வச்சுருக்கக்கூடியவங்க தான் சரஸ்வதி. சரஸ்வதி வேற, கல்வி வேற அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. சரஸ்வதி தான் கல்வி, கல்வி தான் சரஸ்வதி. ஏன்னா இப்போ கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புக்கை மிதிச்சிட்டோன்னா தொட்டு கும்பிட்டுட்டு போவோம். எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது? இந்த ஜெனரேஷன் கூட அப்படி தான். ஏதாவது ஒரு பேப்பரை மிதிச்சிட்டா கூட நம்ம அதை தொட்டு கும்பிட்டுட்டு போகிறோம் இல்லையா? படிப்புக்கு நம்ம கொடுக்குற மரியாதை அதுதான். ஏன்னு கேட்டால், அந்த புக்கு சரஸ்வதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எத்தனை பேர் நம்ம சொல்லியிருப்போம், ஒரு புக்கை ஏன் தொட்டு கும்பிட்றீங்கன்னா, அது சரஸ்வதி, அது நம்ம மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த கடவுள் அப்படிங்கிறத ஒரு உருவகப்படுத்தி வச்சாதான் அது மேலே ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது வருது. வந்தால் தான் நம்ம அந்த கல்வி ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்ப்போம் இல்லையா? அதுக்காக தான் சாமியெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை மதித்து நடந்துக்கிட்டால் தான் நம்மளை நாமளே மதித்து நடந்துக்குவோம். நம்மளுக்கு நாமளே ஒரு நல்ல ஒரு வட்டத்தை போட்டுக்குவோம், நல்ல விஷயங்கள் அடங்கிய ஒரு வட்டத்தை போட்டுக்குவோம். அதுக்குள்ளேருந்து தீமைகளை செய்யாமல் இருப்போம். இதுக்கு தான் கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது. அது கல்விக்கு இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு டீச்சர் கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு சமயம் சார்ந்த நாலேஜே இல்லை அப்படிங்கிறது தான் இதில் அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கு. ஒன்று அவங்க இந்து சமயத்தை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு குரூப்பை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா இந்து சமயத்தை பற்றியோ சரஸ்வதியை பற்றியோ சரியாகவே தெரியாத ஒரு ஆளாக இருப்பாங்க. இதுதான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா அங்கே மகாத்மா காந்தியோடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க, தலைவர்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க, அதில் சரஸ்வதியோட ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. இந்த அம்மா என்ன கேட்குறாங்க, சரஸ்வதி என்ன செஞ்சாங்க, நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க, கல்விக்கு என்னதான் செஞ்சிட்டாங்க? கல்வியை மதிக்கிறதுக்காக தான் அங்கே சரஸ்வதியை வச்சுருக்கோம் நாங்கள். கல்வியை மதிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மதிப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உருவம் தான் சரஸ்வதி. இதையே நீங்கள் புரிஞ்சிக்கலைன்னா நீங்கள் எப்படி டீச்சராக இருக்க போகிறீங்க? ஒன்றும் புரிய மாட்டேது. நம்ம பேசுகிறது அவங்களுக்கு போய் கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து ஒரு கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் பேசினேன். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா
யோசிக்காம இந்து சமயத்தை சேர்ந்த கடவுளர்களை வந்து கேவலப்படுத்துறது தான் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ இல்லை, 50 வருஷத்துக்கு மேலே இதே தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஃபேமஸ் ஆகணுமா, தலைவர் ஆகணுமா, இதை தான் கையில் எடுக்கிறாங்க, இதை தான் பண்ணுறாங்க. ஸோ மக்களுமே வந்துட்டு இதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறது அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுச்சு. இப்போ வந்து சவுத் கொரியாலலாம் பார்த்தோம்னா தண்டனைகள் வந்து ரொம்ப பெரிய பெரிய தண்டனைகள்லாம் கொடுப்பாங்க. வந்து நம்மளுக்கு தெரியும், அங்கே உள்ள அதிபரை பற்றி தெரியும், அங்கே உள்ள தண்டனைகளை பற்றி தெரியும். அங்கே வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. நான் அது குறித்து இன்னொரு வீடியோவே நான் போடுறேன். ஏன்னா அங்கே வந்து என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது, மக்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதுக்காகலாம் நம்ம அடிச்சுக்கணுமா, இப்படி ஒரு மனுஷனை கேவலப்படுத்தி ஒரு கடவுளை கேவலப்படுத்தி நம்ம சம்பாதிக்கணுமா அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு தோணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மத நம்பிக்கை தான். அங்கே இருக்கிற அளவுக்கு நமக்கு கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தண்டனைகள் கடுமையாகும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து குற்றங்கள் குறையும். சரிதானே? தண்டனைகள் கடுமையாக இருந்தால்தான் குற்றங்கள் குறையும் என்பது உண்மையான ஒரு கருத்து. ஆனால் இங்கே வந்து தண்டனைகள் இருக்கா இல்லையானே நம்ம நாட்டில் தெரியல. காசு இருந்தால் தண்டனையே கிடையாது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மாறிட்டு வருது. இது வந்து சரியான ஒரு சமுதாய போக்கு கிடையாது. ஸோ தண்டனைகளை அதிகப்படுத்தணும். ஒரு சமயத்தை நீ வந்து காயப்படுத்துறியா, ஒரு சமய நம்பிக்கையை நீ காயப்படுத்துறியா, உனக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு முடிவு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா வந்துட்டு ஈஸியாக வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளுடைய நித்யானந்தா அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க ஒரு வீடியோவில். நித்யானந்தா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, யாருக்குமே வந்து எந்த கண்டட்டுமே கிடைக்கலன்னா என்னைய தான் தூக்கி போட்டு பேசுவாங்க, பேசி பிரபலமாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பாரு. அதுதான் வந்து இங்கே இந்து சமயத்தை சேர்ந்த கடவுளர்களுக்கும் அதுதான் நடக்குது. அப்புறம் நான் கடவுள்லாம் சொல்லலை, ஸோ உடனே அந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. அவர் சொன்ன அந்த கருத்தை மட்டும்தான் நான் எடுத்து இங்கே சொல்கிறேன். அதாவது இந்து சமய கடவுள்களை கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது குற்றமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து பயங்கரமான குற்றம். எத்தனை பேரோட நம்பிக்கையை வந்து கேவலப்படுத்துறீங்க. அப்போ உங்களுக்கு பயங்கரமான ஒரு தண்டனை கொடுத்து தானே ஆகணும். அதையே இங்கே இருக்கிற யாருமே இது வரைக்கும் செய்யலை. ஆட்சியில் இருக்க யாருமே செய்யலை. இது வந்து ஒரு சரஸ்வதி படம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேள்வி கேட்டு அதை எடுத்து அகற்ற சொன்ன ஒரு ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மினிஸ்டர், மந்திரி பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மக்களை காயப்படுத்துகிற, மக்களின் மனதை காயப்படுத்துகிற விஷயம், ஒரு மத நம்பிக்கையை கேவலப்படுத்துகிற ஒரு விஷயம். இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம மாநிலத்தில் என்ன நடக்குது? இது வரைக்கும் யாராவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்கோமா? கிடையவே கிடையாது. தலையில் தூக்கி வச்சுலாம் கொண்டாடுறோம் அந்த மாதிரி பேசுகிறவங்கள. எங்கே நடக்கும் இந்த விஷயம்? நம்ம வந்து காலங்காலமாக வந்து வழிபட்டுட்டு வர ஒரு விஷயத்த, ஒரு கடவுளர்களை ஒருத்தன் வந்து கேவலப்படுத்துகிறான் அப்படின்னா அவனை தலைவர்னு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுனா என்ன அர்த்தம்? நம்மளை விட முட்டாள் வந்து வேற யாருமே இருக்க மாட்டாங்க. தமிழர்களை மாதிரி வந்து அறிவாளிகளும் கிடையாது, தமிழர்களை மாதிரி முட்டாள்களும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்து நம்ம பெரிய லெவலில் நம்ம தண்டனை கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இன்னைய வரைக்கும் அப்படிப்பட்டவங்க யாரும் தண்டிக்கப்பட்டதாக தெரியவே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்டவங்களாம் வந்துட்டு என்ன போராடினாங்க, என்னத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு எல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. என்னமோ சொல்லுவாங்க, இவர் வந்ததுனால தான் வந்து பெண்கள்லாம் வெளியில் வந்துட்டாங்க, இவர் வந்ததுனால தான் நம்மளுக்கு கல்வி கிடைச்சது, இவர் வந்ததுனால தான் நம்ம வந்து நாடு முன்னேறுது. மற்ற மாநிலங்கள்லாம் முன்னேறலையா? மற்ற மாநிலங்கள்லாம் பெண்கள் வெளியில் வந்து படிக்கல. இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தை விட மற்ற மாநில பெண்கள் இன்னும் முன்னேறி இருக்கிறார்கள். அப்படி தான் சொல்லணும். எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. நல்லா படிக்கிறாங்க, நல்லா வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க இன்னும் டிபெண்ட்டாக தான் இருக்காங்க. அப்புறம் என்னத்தை பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தீங்க நீங்கள்? பெண்களை வந்து இன்னும் டிபெண்ட்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன சமுதாய மாற்றத்தை கொண்டு வந்து விட்டீர்கள்? ஒன்றும் கிடையாது. தமிழக மக்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய, கேவலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கீங்களே தவிர, அதை தவிர வேற எந்த உருப்படியான வேலையும் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு டீமில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, கடவுளர்களை கொச்சப்படுத்தி பேசுறது, நம்பிக்கைகளை கொச்சப்படுத்தி பேசுறது, அடுத்தவங்களை குறை சொல்லி பேசுறது, இதெல்லாம் இல்லாமல் அவங்களால பேசவே முடியாது. நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இதை பேஸ் பண்ணி தான் எல்லாருடைய பேச்சுமே இருக்கும். தலைவர்லேருந்து தொண்டை வரைக்கும் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இதை வந்து நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது
சரஸ்வதியை பற்றி இப்படி பேசினா ஒரு தண்டனை கொடுக்குறாங்க, நம்ம மாநிலத்தில் இப்படி ஒரு தண்டனை அப்படிங்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது. அதை தான் நான் இங்கே பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியும் இந்த நியூஸ் பற்றியும் ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லை, மறக்காமல் நம்மளுடைய வெற்றி பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.